அவனுங்க அம்மா எல்லாரும் சந்தையா பிள்ளைய கொடுப்பாங்க. போலீஸ்காரன் தானே அவுக்கணும். அவன் எப்படி அவுக்கணும்? அவத்து எப்படி அவன் கொண்டு போனான்? இவ்வளவு அடிச்சு கருக்கு பறையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு. திருப்பூரைச் சேர்ந்த ரிதன்யா என்னும் பெண் கடந்த வாரம் கணவன் வீட்டார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாக கூறி வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதேபோன்றொரு சம்பவம் கன்னியாகுமரியிலும் நடந்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பலதா. இவர் மேல்மிடாலம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு செவிலியரான தனது மகள் ஜெபிலா மேரியை 26 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். ஜெபிலாவும் நிதின்ராஜும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 50 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை, இருசக்கர வாகனம், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வரதட்சணையாக அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் ஜெபிலா இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தங்களது பெண் உயிரிழந்ததை கண்டு இவ்வளவு அடிச்சு கருக்கு பறையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு. திருப்பூரைச் சேர்ந்த ரிதன்யா என்னும் பெண் கடந்த வாரம் கணவன் வீட்டார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாக கூறி வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதேபோன்றொரு சம்பவம் கன்னியாகுமரியிலும் நடந்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பலதா. இவர் மேல்மிடாலம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு செவிலியரான தனது மகள் ஜெபிலா மேரியை 26 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். ஜெபிலாவும் நிதின்ராஜும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 50 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை, இருசக்கர வாகனம், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வரதட்சணையாக அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் ஜெபிலா இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தங்களது பெண் உயிரிழந்ததை கண்டு